எல்லாருக்கும் வணக்கம். SVS 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாள். வருஷா வருஷம் வந்தாலும் சந்தோஷமாக ஒரு தேசமே கொண்டாடக்கூடிய ஒரு தினம் என்றால் நம்ம சுதந்திர தினம். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது குடியரசு தினம்ங்கிறது கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த சுதந்திர தினங்கிறது நாட்டுக்கே சுதந்திரம் வந்த ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், பங்களாதேஷில் அது சுதந்திரம் வந்ததா இல்லை இராணுவ ஆட்சிக்கு போகுதா தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் இன்றைக்கி இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் எத்தனை மொழிகள், எத்தனை ஜாதிகள், எத்தனை மதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இது ஒரு புண்ணிய பூமி. அதனால தான் இந்தியா இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லி மக்களை பிரிக்க முயற்சி பண்ணுற விஷயந்தான். ஜாதியால், மதத்தால், ஓட்டுக்களாலெல்லாம் பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இந்தியா சிறப்பாக இருக்கிறது என்றால் இது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தான். எவ்வளோ முறை சொன்னாலும் புண்ணிய பூமி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது எந்த தேசத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நாம் இந்தியாவில் பிறந்தது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். எத்தனை முறை சொன்னாலும் இதுதான் உண்மை. இன்றைக்கி படம் விசுவினுடைய வேடிக்கை என் வாடிக்கை. இந்த படம் ஒரு 1990 வந்த படம். வேடிக்கை என் வாடிக்கை கிஷ்மு, விசுடைய பிரதர், அப்புறம் ஆச்சி மனோரமா, இவங்க ஒரு பேர். அப்புறம் விசு, வடிவுக்கரசி ஒரு பேர். மனோரமாவுடைய பசங்க நான், ரவி ராகவேந்திரா, அப்புறம் இன்னொரு சிஸ்டர். இதுதான் கேரக்டர்ஸ் இதில் படத்தில். இது அந்த ஃபேமிலியில் அப்பா கொஞ்சம் ரொம்ப கோபம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 12 வருஷமாக பேச்சுவார்த்தையே கிடையாது. எதனால் பேசிக்கலன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போது நான் ஒரு மூத்த பையனாக இருக்கனால அந்த பொறுப்புகள் ஜாஸ்தி, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வெண்ணிராடை மூர்த்தி வழியாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் விசு சென்னைக்கு வந்த காரணம் தன்னுடைய பொண்ணை எனக்காக இல்லாட்டா என்னுடைய தம்பிக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல பார்த்தா தம்பி கவிஞன் ரவி ராகவேந்திரா, அவன் பல்லவியை ஏமாற்றி ஒரு மாதிரி கெடுத்து அதை விட்டுட்டு பரவாயில்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவன் வந்துடுவான். அதே சமயத்தில் நான் ரேகாவுக்கும் எனக்கும் ஒரு லவ் வரவழைச்சு அந்த லவ்வில் நான் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இது கிளைமேக்ஸில் இதுக்கு முன்னாடியே சேலஞ்ச் ஆகிடும். இன்னொரு 7 நாளில் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு விசுவுக்கும் கிஷ்முவுக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். இது கிளைமேக்ஸில் வித்தியாசமாக இருக்கும். நான் தம்பி யாரை கெடுத்தானோ அந்த பொண்ணுக்கே நான் தாலி கட்ட போகும்போது அவன் பதறி போய் அண்ணா வேணாம் அண்ணான்னு அவன் வரும்போது அவன் தாலி கட்டணும்னு நினச்சான். அந்த பொண்ணு நான் ஏற்கனவே கெட்டு போயிட்டேங்கிற மாதிரி அவன் சொல்ல அவன் பயந்து போய் ஐயோ என்னடா வம்பா போச்சுன்ட்டு அவன் இந்த பொண்ணு கெட்டு போனான். அவளே சொன்னான், நான் எங்கே சொன்னேன்ற அந்த பொண்ணு, விசுவனுடைய பொண்ணு. இது எல்லாமே விசு சொல்லி கொடுத்து செய்கிற மாதிரி கடைசியில் அந்த பொண்ணு தியாகியாகி அந்த பொண்ணு கல்யாணம் நின்று போய் எதற்காக விசுவும் வடிவுக்கரசியும் சென்னைக்கு வந்தாங்களோ அது நிறைவேறாமல் போய் வடிவுக்கரசி கோச்சிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. விசு பொண்ணை கேட்பான், ஏமா நான் பண்ண தப்பு இல்லைப்பா, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச முருகர் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படம் முடிக்கிறது கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக முடியும். ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுதுன்னா சுபமாக இருக்கும். அது ஒரு பக்கம் ஒரு சோகமான ஒரு முடிவு. பட் ஹிலேரியஸான படம். நிறையா நம்ம போர்ஷன்லாம் நல்ல ஹிலேரியஸாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் திடீர்னு எனக்கும் ரேகாவுக்கும் லவ் வந்த உடனே 5-6 பொண்கள் வீட்டுக்குள்ளே அப்படி ஓடி போய், யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை நாங்கள்லாம் காதல் தேவதைகள். அது நிறைய 20-25 பேர்லாம் வருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் உங்கள் மூஞ்சிக்கு இது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இது நாங்கள் 1980 இந்த 1000 உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி
அந்த ட்ராமா பண்ணும்பொழுது வைக்கணும்னு நினச்சி அப்புறம் வால்பையனில் தான் இதை வச்சோன்னு நினைக்கிறேன். வால்பையனில் இதே மாதிரி வச்சோம். காதல் தேவர்களாக வைப்போம். என்ன காதல் தேவர்கள், நம்ம ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், இதுக்காக தேவதைகள் இல்லாமல் கூட்டின்னு வர முடியும் அப்படின்னு சொல்லி பசங்களே எல்லாருக்கும் அந்த வெள்ளை கவனை போட்டு பண்ணியிருப்போம். இதில் வந்து தேவதைகளே வருவாங்க வந்து பண்ணுறது. ஒரு நல்லா போன படம், ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அபவ் ஆவரேஜ் படம். விசுவனுடைய படம் எல்லாமே நடுத்தர குடும்பங்களுடைய மனோபாவத்தை அப்படியே சொல்கிற விஷயம். அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும், எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். எல்லார் வீட்லேயும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகாத பையன், வேலைக்கு போகாத அப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் அந்த படத்தில் இருக்கிறது அந்த படம் பார்க்க வரவங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். அதே சமயத்தில் விசுவனுடைய டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். காமெடியும் இருக்கும், காமெடியோடு சேர்ந்து அந்த அந்த பவர்ஃபுல்லான டைலாக் அது வந்து சில சமயம் இன்றைக்கும் சம்சாரம் அது மின்சாரம் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ். அது நேஷ்னல் அவார்டு வாங்கினது. அது ஏவிஎம்க்கு ரொம்ப குறைச்ச பட்ஜெட், ஐ திங்க் 12 லட்ச ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சம்சாரம் அது மின்சாரம் இது ஏற்கனவே அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து ஒய்ஜி மகேந்திரன் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன். அந்த படம் சரியாக போகாமல் அந்த படத்தையே திருப்பி விசு தானே அது மறுபடியும் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஜெயித்த படம் அந்த சம்சாரம் அது மின்சாரம். விசுக்கிட்ட என்னென்னா அங்கே வந்து டயலாக் எழுதுறதுலாம் கிடையாது. அதே போல் ஸ்கிரிப்டு சொல்லும்போது அப்படியே எல்லா கேரக்டரையாகவும் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அது கேசட்டில் டேப் பண்ணி கேசட்டையே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை. நம்ம படத்தை யார் திருட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். திருடினா கூட நம்ம தான் நடிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு நல்ல ரைட்டர், அந்த ரொம்ப பவர்ஃபுல் ரைட்டர். ஒரு நண்பனாக விசு இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்குது. ஆனால் மிகச்சிறந்த கலைஞன். விசுவனுடைய படங்கள் என்பது தமிழ்நாட்டில் குடும்பங்கள் என்பது இருக்கிற வரைக்கும் இந்த விசுவனுடைய படங்களும் ரசிக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த வேடிக்கை என் வாடிக்கை. குடும்பத்திலேயே 3 பேரும் நல்ல நடிகர்கள் தான். விசு, கிஷ்மு, அண்ணன் ராஜாமணி ஃபஸ்ட்டு, அடுத்தது கிஷ்மு, விசு, கடைசி தான் நரசிம்மன். 4 பிரதர்ஸ். ஸோ ரொம்ப ஒரு சிறந்த குடும்பம், சிறந்த மனிதன் விசு. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி வச்சது விசு, அந்த ஏழை பெண்களுக்கெல்லாம். அது மாதிரி அதெல்லாம் அந்த புண்ணியம் அந்த குடும்பத்தை இன்னும் பிரமாதமாக காப்பாற்றும். விசுவனுடைய ஆத்மா அதை செய்யும் கண்டிப்பாக. அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா? உன்னோட வீட்டு வேலைக்காரி எதுக்கு வேலையை விட்டு நின்றுட்டா? அவள் புருஷன் செத்து 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சான், அவ்வளோதான். இதுக்கு வேலை என்ன? ஜான் சாலமன், ஆழ்வார் நேரி. மாப்பிள்ளை 2 வீலர் மெக்கானிக்னு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? பொண்ணு பார்க்க வந்தால் பொண்ணு எந்த வருஷம் பிறந்தான்னு கேட்கணும், பொண்ணு எந்த வருஷத்து மாடல் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? கே பாலமுருகன், திருச்சி. குடிச்சிட்டு வாங்கன்னு உன் மனைவி பணம் தந்து அனுப்புகிறாளா? என் மனைவி கூட படித்தவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க, அவங்க கூட நான் இங்கிலீஷில் பேசணுமா? தண்ணி அடித்தா தானே லாங்குவேஜ் டெவலப் ஆகும். எஸ் முகமது யூசப், திருநெல்வேலி. சூப்பர். உன்னோட கணவரோட சாவுக்கு அவரோட நண்பன் தான் காரணம்னு எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு வந்த 10 லட்ச ரூபா நிவாரண தொகையில் கள்ள சாராயம் குடிக்க கூட்டு போன தனக்கும் பங்கு வேணும்னு தகராறு பண்ண ஆரம்பித்தான். அதை வச்சா கண்டுபிடிச்சிட்டேன். அருண் பிரகாஷ், தூத்துக்குடி. என்ன அந்த குடிகாரர் டாஸ்மாக் கடையில் தகராறு பண்ணுறாரு, அவருக்கு ஆடி தள்ளுபடி வேணுமா, அதை ஆடிக்கினே கேட்குறாரு. வி சாரதி தேச்சு, சென்னை. உன் கணவருக்கு குடும்ப அக்கறை சுத்தமாக கிடையாதா? பின்ன செத்தாலும் கள்ளச்சாராயம் குடிக்க மாட்டேன்றாரு. இவர் எப்போ சாகிறது? நமக்கு எப்போ 10 லட்ச ரூபா வருது? பிஜேபி இசக்கி, சென்னை.
கரெக்டு தான். ஆனால் என்ன சொன்னாலும் 10 லட்ச ரூபா கிடைக்குது ஜோக்குன்னா கூட, எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய குடிகாரன் ஒய்ஃபு கூட புருஷன் சாகணும்னு நினச்சதான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சண்டேயில் கல்லை வேணால் தலையில் தூக்கி போட்டிருக்கலாமே தவிர, இந்த மாதிரி குடிக்கிறதுனால அவன் சாகட்டும் அப்படின்னு நினச்சதா தெரியல. இருந்தாலும் ஜோக்கு தான். அடுத்தது மகா பெரியவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அந்த காலத்தில் குதிரை பந்தயத்தில் பணத்தை விட்டவங்க எல்லாத்தையும் வீட்லேயே ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அதோட குதிரை ரேஸுக்கு போகிறது, அப்புறம் தம் அடிக்கிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வேலை சீட்டு சூதாட்டம், இதெல்லாம் எப்போவுமே கூடாதுன்னு மகா பெரியவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஃபேமிலியில் இருக்கிறவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு. பாண்டவர்கள் அவங்க எல்லாருமே என்னானாங்க, வெறும் சூதாட்டத்தினாலே வாழ்க்கையை இழந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த சூதுனால தானே எல்லாத்தையும் இழந்தாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னா அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது பெரியவா நிறைய தடவை சொல்லுவார். அந்த குதிரை பந்தயத்தில் இருக்கிறவர்கள் இவன் ரெகுலராக அஸ்வமேத யாகம் பண்ணுறான் தெரியல, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவ்வளோதான், கிண்டியில் தான் யாகம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அஸ்வம்னால குதிரை, அதனால் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது அது ஸ்லைட்டாக அந்த மாதிரி சொல்கிறது. அங்கே ஆயுர்வேத டாக்டர் ஒருத்தருக்கார், லக்ஷ்மிகாந்தம் சர்மா. அவருக்கு மகா பெரியவர் சொல்கிறது தான் வேத வாக்கு. எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் கேட்பார். அன்றைக்கி எல்லாம் எல்லாம் பெரியவாள்லாம் வந்திருக்கா, நிறைய பேர் பண்டிதாலாம் இருக்கும்போது இவர் நமஸ்காரம் பண்ணி ஏற்றிருக்கும்போது அவர் கேட்குறார், என்ன அஸ்வமேத யாகம் தொடர்ந்து நடக்கிறதா அப்படிங்கிறா. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்ன இவர் ரேஸுக்கு போவாரா? இப்படி ரேஸுக்கு போகிறது பெரியவா கேட்குறாளே அப்படின்னோடனே, நீங்கள் சொன்ன அளவுக்கு இல்லாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அஸ்வமேத யாகம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றார் அவர். இவனுக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. உடனே அப்படியே எல்லாரையும் பார்க்குறார். பெரியவ பார்த்துட்டு சொல்கிறாரு, சர்மா ரொம்ப நல்லவர், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு விரும்பினார். பிரேத சம்ஸ்காரம் ஒரு புண்ணியமான செயல். அநாத பிரேதங்களை சட்டப்படி நம்ம வாங்கி அதுக்கு இறுதி சடங்கு செய்யணும். புதைக்கவோ எரிக்கவோ பண்ணினா அந்த ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு பாடியை நாம் அந்த அந்த கடைசி சடங்குகள் நாம் செஞ்சு அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வச்சா அது ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நான் கேட்டேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதுக்குள்ளே நீங்கள் என்னமோ ஆச்சரியமாக பார்க்குறீங்களே அப்படின்னாரு. எல்லோரும் மெய் செலுத்து போச்சு. என்னடா இது அஸ்வமேத யாகம்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா, அநாத பிரேத சம்ஸ்காரங்கிறது. இது எங்கள் அப்பா நிறைய பண்ணியிருக்கார். அதே போல் நானும் அதற்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் சுமார் 400-500 பாடி பண்ணியிருப்போம். அதுவும் நிறையா 30 பாடி 35 பாடி எல்லாம் பெரிய பெரிய இதை வச்சு புல்டோசர் மாதிரி வச்சு குழியை வெட்டி அதில் போட்டு, ஆனால் அதுக்கு உண்டான ஈமச்சடங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, என்னுடைய ட்ரஸ்ட்லேயே அதுதான் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுறது. பசங்களுக்கு படிப்பு ஒரு 100 பசங்க வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கித்தரோம், யூனிஃபார்ம் வாங்கித்தரோம். சில பேருக்கு காலேஜ் படிக்கிறவங்க ப்ரைவேட் காலேஜில் படிக்கும்போது கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாத்தையும் தாண்டி வருஷத்துக்கு ஒரு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி இதை பண்ணும்பொழுது இது ஒரு பெரிய இது. எந்த ஜாதி இது மதம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அனாதியாக இருந்திருக்காங்க. யாருக்குமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியாத இறக்கும் பொழுது ஏதாவது வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. இங்கே மெரினா பீச்சுக்கு போகும்போது தண்ணியில் அடிச்சுட்டு போய் அந்த பாடி ஒதுக்கிடும். ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு 3 மாதம். அதற்கு பிறகு யாருமே கிளைம் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? மார்ச்சரியிலையும் எவ்வளோ பாடி சேர முடியும் சொல்லுங்கள். தவிர எந்த ஒரு ஆத்மாவும் அந்த உடலை விட்டு போகும்பொழுது
அந்த உடலுக்கு உண்டான மரியாதை செய்யப்பட வேண்டும். ஒன்று அது வந்து புதைக்கப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும். அது 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 அதுக்குண்டான ஒரு சின்ன உதவி தான் இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம். இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மகா பெரியவர் சொல்லுவார், ஒரு பாடியே நீங்கள் அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணினால் கூட ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனே உண்டு உங்களுக்கு அப்படிம்பார். அதனால் நீங்கள் யாராவது இந்த ட்ரஸ்ட்டில் வழியாக நீங்கள் அதை செய்யணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா எல்லாருமே நேரடியாக போயோ செய்ய முடியாது. அப்படி பண்ணால் இதுக்கு சில ட்ரஸ்டெல்லாம் இருக்குது, பண்ணுறாங்க. இது அநாத பிரேத கைங்கரிய ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எங்கள் ட்ரஸ்ட்டில் இதை ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சர்வ் த டெட் அப்படிங்கிற டைட்டிலில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாராவது இதற்கு நீங்கள் டொனேட் பண்ணணும், இல்லை எங்களோட சேர்ந்து பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் mylapurmla@gmail.com நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் அப்புறம் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா